வெல்கம் டு மசாலா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் 10 நிமிஷத்தில் ஒரு வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் 1 கப், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, 6 பல் பூண்டு, மஞ்சள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 1 கப் உருளைக்கிழங்கு, 1/2 கப் பீன்ஸ், 1/4 கப் கேரட், பச்சை பட்டாணி 1/4 கப், வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இது கூட அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கிக்கோங்க. இப்போ ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜிடபிள் குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ்க்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மசாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching Masala Cooking Channel.